Hi friends, வணக்கம் வெல்கம். இது அமுதம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்படி கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காவா எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொரித்து எடுத்துட்டேன். அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கேன், அது நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் அதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டாகவே இருக்கும். நீங்கள் காரக்குழம்புக்கு கூட சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. இதில் மசாலா நல்லா வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், நான் அது சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்திருக்கு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. புளி கரைசல் கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் திரும்பவும் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு.
பாருங்க எப்படி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.